15 லைக்ஸ். ஸோ மார்னிங் நம்மளுக்கு ஒரு பைக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி. பட் நம்ம என்ட்ரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஒரு 680 நம்ம செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் அங்கேயே கிடச்சுன்னு பார்த்தோம். பட் ட்ராப் பண்ணி கொண்டு போனாலும் ஓகே. அதுக்கு அடுத்த ஃபைனல் ஏரியா அப்படின்றப்ப நம்மளுக்கு 780 வரைக்கும் நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஏரியா தான். ஸோ அங்கேருந்து செல்லான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 755 எனக்கு ஒரு க்ரூஷியல் லெவலாக தெரிஞ்சு இன்ட்ராடே லெவலில். ஸோ அந்த லெவலில் இருந்து ஒரு செல் என்ட்ரி வந்து ப்ரொவைட் பண்ணோம். டே லோ வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்போ நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ அதில் நிறைய பேர் ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ணி என்ட்ரிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கேண்டில் மட்டும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு அடுத்து வெனஸ்டேக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லெவலில் ப்ராஃபிட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் லைவ் உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்த லெவல் க்ரூஷியலான லெவல் அப்படிங்கிறப்ப இந்த 755 நம்மளுக்கு செல் ஆனால இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனிப்புலேஷன் செல்லு கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நாளைக்கு வந்து ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த லெவலில் வந்து கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும். இன்றைக்கி டேயில் இங்கேருந்து செல் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் எனக்கு இந்த லெவல் போனதுனால ஸோ மேபி டுமாரோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் நியூட்ரல் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆன நிஃப்டி 24,000 சேம் 680 வரைக்கும் போயிட்டு அகெயின் வந்து செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆகும் தான் எனக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அங்கேருந்து டேரெக்டாக நான் வந்து 24,500 ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும், 24,380 ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும் நான் ஃபிக்ஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். நியூட்ரல் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல பர்டிகுலர்லி சப்போர்ட் எடுத்தால் மட்டும் மேபி டே ஹை ஆர் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். டே ஹை ஆர் இந்த லெவல் ஸ்விங் ஹை ஆர் இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். கிளியர் வியூ இங்கேருந்து செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இதுக்கும் பிலோ போகுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பவுண்டரிஸ்குள்ளே அப் ட்ரெண்ட் ட்ரேட் கிடச்சுன்னா ட்ரை பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ சுச்சுவேஷனை பொறுத்தளவுக்கு அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா எனக்கு மேனிப்புலேஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ டேவே வந்து நான் அவாய்ட் பண்ணுறதுக்கான பெட்டர் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். கிளியர் வியூ எனக்கு இங்கேருந்து செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி 360 வரைக்கும் வரணும். ஸோ அப்போ எனக்கு 360 வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா 360 பிரேக் பண்ணிவிட்டு 150 போகணும். இதான் நம்மளுக்கு லாங் டேர்ம்க்கான வியூக்கான கன்ஃபர்மேஷனாக நம்ம ஒரு 2 வீக்ஸாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நியூட்ரல் ஆர் கேப் அப்லாம் இந்த பவுண்டரிஸில் எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுங்கிறப்ப இங்கேருந்து இந்த லெவல் வரைக்கும் செல்லுக்கான ஃபோக்கஸில் தான் நம்ம கிளியராக இருக்கும். இங்கே ஓப்பன் ஆச்சு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டும் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் இதுக்கு மேலேயோ கீழே இதுக்கு மேலே போகுது அப்படின்றப்ப மேனிப்புலேஷன் ஏரியா. ஸோ அங்கே நம்மளோட ட்ரேட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியுமே உங்களோட யூடியூப் லைவ் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேஷன்ஸாக வெயிட் பண்ணீங்களோ ஸோ அந்த லெவலுக்கு ஒரு குவாலிட்டியான என்ட்ரிஸ் வந்து என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். அவசரப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் என்ட்ரி கொடுக்க மாட்டேன், நானே எடுக்க மாட்டேன், நீங்கள் என்ட்ரி எடுத்து நீங்களே தான் நாசமாக போவீங்க. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பேஷன்ஸாக வெயிட் பண்ணி ப்ராப்பரான ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு குட் ரிஸ்க்கான விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ யூடியூப் லைவில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ டே பை டே அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு மந்த் எண்டில் பார்க்குறப்போ ஒரு பர்சன்டேஜ் லெவலில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஒரு 20%, 40% ப்ராஃபிட் இருக்கும். மல்டிபிள் என்ட்ரிஸ் எடுத்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறது ஒன்று தான். ஒரே என்ட்ரிஸ் எடுத்து பிக் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறது ஒன்று தான். ஸோ எப்போதுமே ஒரே என்ட்ரிஸ் எடுத்து பிக் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுற லெவலில் ஒரு ட்ரேடை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஐ எம் நாட் ஏ செக்யூரிட்டிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ யூடியூப் லைவ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம க்ரோத் ஆகிறத பேஸ் பண்ணி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ இன்னும் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.